We are coming Municipal Girls Higher Secondary School in Amapet. இன்னைக்கு வந்து அடல் டிங்கரிங் லேப்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க போறோம். இது வந்து இப்போ இவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வந்து 555 டைமர் ஐசி பார்க்க போறோம். ஐசி அப்படினா சிப். இதுல வந்து 8 பின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பின் கிரவுண்ட், செகண்ட் பின் ட்ரிகர், third pin output, fourth pin reset, fifth pin control voltage, sixth pin threshold, seventh pin discharge, eighth pin plus VCC. இது வந்து +5 வால்டேஜ்லேருந்து +18 வரைக்கும் வரும். +18க்கு மேலே போச்சுன்னா ஃபியூஸ் ஆகிடும். இது வந்து எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னா எல்இடி ஃப்ளாஷர், டைமர், டோன் ஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகுது. இன்றைக்கி நம்ம வந்து டிராஃபிக் சிக்னல் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அதை பற்றி யூஸ் பண்ணுறோம். இதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் வேணும்னு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்னா பிரெட் போர்டு, அப்புறம் 555 டைமர் ஐசி, அப்புறம் ரெட் எல்லோ க்ரீன், அப்புறம் வந்து 330 ஓமு, 100 ஓமு, 47K ஓமு ரெசிஸ்டர்ஸ், 100 மைக்ரோஃபாரடு, 10 மைக்ரோஃபாரடு, அப்புறம் கெப்பாசிட்டர்ஸ். அவ்வளோ அது அண்ட் ஜம்ப் ஒயர்ஸ் தேவை. இதை பற்றி இவங்க சொல்லுவாங்க. இப்போ வந்து டிராஃபிக் சிக்னல் லைட்டை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு மாடல் பண்ணியிருக்கோம். அந்த மாடல் வந்து வெரி சிம்பிள் தான், ஒரு கஷ்டமாலாம் இருக்காது. அது வந்து சின்ன சிப்பில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அதை பற்றி வாங்க இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாடல் வந்து நாங்கள் வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம். இது வந்து ரெசிஸ்டர், ஜம்பிங் ஒயர்ஸ் அண்டு 555 டைமர் வந்து செட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், லைட்ஸ் வந்து பாருங்கள் பிளிங்க் ஆகி ஆன் ஆகுது. டிராஃபிக் சிக்னலில் பாருங்கள் ரெட்டு வந்துடுச்சு. ரெட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எல்லோ வரும். அதுக்கப்புறம் க்ரீன் வரும். அந்த பாருங்கள் எல்லோ வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு செகண்ட்ஸ் தாண்டி க்ரீன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வண்டியெல்லாம் போகிறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கலாம். நாங்கள் இதுக்கு வந்து 2 பேட்டரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேட்டரி யூஸ் பண்ணால் நான் ரொம்ப லைட்டாக தான் எரியுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து 2 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து சிம்பிள் தான். இது வந்து ஈஸியாக கூட பண்ணலாம். இது வந்து இந்த ஒயர்ஸ் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி மாட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்து தான் பண்ணணும். தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே வராது. தேங்க்யூ.